எங்க ஆ. இந்த போட்டோ சரியா இருக்கும்ல? அப்ப இதே எடுத்துருவோம். சரிங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் முத்து, நீங்க எப்படி இருக்கீங்க? நமக்கு என்ன சார், நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இப்பதான். வேணும். அப்படிங்களா சார்? ஊர்ல இருந்து எப்ப சார் வந்தீங்க? நேத்தே வந்துட்டோம். நேத்தே கூப்பிட்டுருக்கலாம்ல சார்? நேத்து வந்ததும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது, அதான் நேரா அங்க போயிட்டோம். அப்படியா சார்? டாக்டர் என்ன சொன்னாங்க? டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்காங்க. சீக்கிரமே நல்லது நடக்கணும்னு நம்புறோம். கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா நல்லது நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்படியே உங்களையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். 2 நாள் பழகினதுக்கே நான் பார்க்கணும்னு சொன்னீங்களே சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வீட்ல வைஃப் எப்படி இருக்காங்க முத்து? நல்லா இருக்கேன்க்கா. அவங்கள பத்தி தான் அடிக்கடி பேசிட்டே இருப்பீங்க நீங்க. அவங்கள தான் பார்க்கவே முடியல. ஒரு போன் மட்டும் வந்துருவாக்கா, வர சொல்லவா? இல்ல பரவாயில்லப்பா, அடிக்கடி வரதானே போறோம். அடுத்த முறை வரமோ பாத்துக்கிட்டா போச்சு. சரிக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஸ்டுடியோக்கு போனோம். ஏதாவது போட்டோ எடுக்கணுமா சார்? புதுசா எடுக்கிறதுக்காக இல்ல, ஆல்ரெடி இருக்கிற போட்டோக்கு ஃப்ரேம் போடணும். எங்க குடும்பத்தோட நாங்க இருக்கிற குரூப் போட்டோ எல்லாம் இருக்கு. என் தம்பியோட கல்யாண போட்டோ மட்டும் வீட்ல இல்ல. தம்பி தான் கூட இல்ல, அவன் கல்யாண போட்டோவையாவது வீட்ல மாட்டலான்னு பாக்குறேன். நல்ல விஷயம் தானே சார்? ரொம்ப வருஷமா இவர் தம்பி குடும்பமும் அவர் பொண்டாட்டியோடையும் வரவே இல்லாம போச்சு. நான் செஞ்ச தப்பாலதான். கவலைப்படாதீங்கக்கா, எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு ஏதாவது ஸ்டுடியோ தெரியுமாப்பா? பக்கத்துல ஒரு ஸ்டுடியோ இருக்கு சார், நல்ல ஸ்டுடியோ. போலாமா? ஓகே. ஜீவா, ரோகிணிங்க. அது அங்க இருக்காங்க பாஸ். பாஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சொல்லு, பிசினஸ் பத்தி ஏதாவது? இல்ல பாஸ், இது உங்க பர்சனல். பர்சனலா? சரி சொல்லு, என்ன? மும்பைல இருந்து என் கசன் போன் பண்ணிருந்தா. ஓ, அந்த பையனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களா அவங்களா? ஆமா பாஸ். அதான் முடியாதுன்னு ஆயிடுச்சே, வீட்ல ஒருத்தரும் ஒத்துக்கல. இல்ல பாஸ், இப்போ இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு. என்ன ஆஃபர்? லண்டன்ல என் கசனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷமா குழந்தை இல்லையா. அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு இருக்காங்க. அவங்களும் நம்ம தமிழ் ஃபேமிலி தான், அதனால நம்ம ஊர்ல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சரி, இதையே என்கிட்ட சொல்ற? அதான் பாம்பேக்கு அனுப்ப முடியலையே. இல்ல பாஸ், 25 lakhs வரைக்கும் பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. என்னது 25 lakhs-ஆ? ஒரு குழந்தைக்கா அடாப்ட் பண்றாங்களா இல்ல கிட்னாப் பண்றாங்களா? அதெல்லாம் இல்ல பாஸ், அவங்க ஓல்டு கப்பல்ங்கிறதுனால அடாப்ட் பண்றதுல நிறைய சிக்கல் இருக்கான். சோ அதனால இப்படி காசு கொடுத்து வாங்க பாக்குறாங்க. நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி கேட்டா இன்னும் கூட அதிகமா தருவாங்க. உங்க வீட்ல இருக்க பையன் அனுப்பிட்டா நமக்கு காசு வரல பாஸ். ரோகிணி, ஜீவா சொன்னதை கேட்டல? கேட்டேன். இங்க வா. சொல்லுங்க மேம். நீ ஏதாவது குழந்தை அடாப்ட் பண்ற ஏஜென்சி வச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஐடியாவே கொடுத்துட்டு இருக்க. இல்ல மேம், இப்படி ஒரு ஆஃபர் வந்துச்சு. இந்த ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணி போ. சரி மேம். ரோகிணி, நமக்கு பணம் தேவை இருக்கு, நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதெல்லாம் அடைக்கணும்ல. சரி, அதுக்கு என்ன இப்போ? கிருஷ்ணன் நம்ம வீட்ல சும்மா தானே இருக்கான், அவன் எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சலாம் தானே இருக்கும். பேசாம ஜீவா சொன்ன மாதிரி லண்டன் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டானே. இவன் கொஞ்ச நாள் இந்த டாபிக்கை எடுக்காம இருந்தான். இவ ஒருத்தி வேணும்னே இப்படி ஏதாவது ஐடியா கொடுப்பா. யோசிக்காத ரோகிணி, நமக்கு 25 lakhs பணம் வரும், நம்ம கடன் எல்லாம் செட்டில் பண்ணிடலாம். அதெல்லாம் சரியா வராது மனோஜ். நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் யோசிக்காத. ரோகிணி, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ரோகிணி? கிருஷ்ணிக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குது இல்ல, அதுவும் லண்டன்ல வாழ போறான். எங்கேயோ பிறந்து அம்மா அப்பா இல்லாம வாழ்றதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. இங்க பாரு மனோஜ், முத்து மீனாவை இது எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. நீ தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்பதான் சொத்து கேட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இப்பதான் அது முடிஞ்சிருக்கு. அந்த டைம்லயே முத்து உன் மேல பயங்கரமா கோவப்பட்டான். இப்ப நீ போய் இத சொன்னா அவன் உன்கிட்ட சண்டைக்கு வருவான். அங்கிள் உன்னை திட்டுவாரு. இல்ல ரோகிணி, நான் முத்து கிட்ட பேசுறேன். அவங்கிட்ட நியாயமா சொன்னோம்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். ஏன்னா கிருஷிக்கு நல்ல லைஃப் கிடைச்சா அது அவனுக்கு சந்தோஷம் தானே. நீயே யோசிச்சு பாரு, கிருஷ்ணன் நம்ம வீட்ல கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கலாம், அவன் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவனை லண்டன் வரைக்கும் கூட்டிட்டு போய் படிக்க வைக்க முடியுமா? இது கிருஷிக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பாரு. இல்ல மனோஜ், அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நான் சொல்றத கேளு. இப்ப எதுக்கு நீ வேணான்ற? இதனால 25 lakhs பணம் வருது. சைலண்டா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நீ ஏன் தடுக்கிற? முத்துக்கு பயப்படுறியா? அவன்லாம் ஒரு ஆளு, நீ அவனுக்கு போய் பயந்துகிட்டு. நான் உனக்கு புரியுற மாதிரி பேசுறேன். அவனால நமக்கு இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் மீனா கிட்ட நீ பேசணும்னு வையேன், நமக்கு வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். மனோஜ், என்னால பேச முடியாது. சரி விடு, நானே பேசிக்கிறேன். முத்துவை நான் பேசி சமாதானப்படுத்திட்டா போதும், அவன் மீனாவை சமாதானப்படுத்திடுவான். மத்தபடி இதுல வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாக்கலாம் சார். இதான் சார் அந்த ஸ்டுடியோ, நல்ல ஸ்டுடியோ சார். நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க சார். கொஞ்ச நேரத்துல ஃப்ரேம் கிடைச்சிடும் சார். போனா உன் போனை கொடு, நான் போய் போட்டோவை ஃப்ரேம் போட்டு வந்துறேன். நானும் வரேங்க. வேணா நீங்க இரு, நான் போயிட்டு வந்துறேன். சார் நான் வரேன் சார். இல்ல முத்து, நான் போயிட்டு வந்துறேன். சரிங்க சார். அக்கா ஏதாவது பாட்டு போடுவாக்கா? இல்லப்பா வேண்டாம். இன்னைக்கே கிளம்புறீங்களாக்கா? ஆமாப்பா, இன்னைக்கே கிளம்புறோம். ஒரு 2 நாள் இருந்துட்டு ஏதாவது சுத்தி பார்த்துட்டு போனாலக்கா. போன தடவை அதான் நான் சொன்னேன். இல்லப்பா, ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, எப்படியும் அடுத்த மாசம் வருவோம். ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா, நானே ஏர்போர்ட்ல வந்து கூப்பிட்டு உங்களை. சரிப்பா. வாங்க. சொல்லுங்க சார். இந்த கல்யாண போட்டோவை பிரிண்ட் போடணும். இது குரூப் போட்டோ. ஓகே சார். இது என் தம்பி அவன் ஒய்ஃப் இருக்கிற கல்யாண போட்டோ. இது ரெண்டுக்கும் ஃப்ரேம் போடணும். பண்ணிடலாம் சார். என்ன சைஸ்? இந்த சைஸ் இப்படி. இது A3 சைஸ் வரும் சார். இது போட்டுடலாம். பண்ணி கொடுத்துறேன் சார். இந்த போட்டோவை என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சார். நம்பர் சொல்லு. 978. தம்பி, அவருக்கு போன் வருது, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஐயா நீங்க இருங்கக்கா, கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஓகேப்பா. கொடுங்க சார். என்ன முத்து? சார் உங்களுக்கு போன் வந்து சார், நான் வர்றதுக்குள்ள கட் ஆயிடுச்சு சார். ரெண்டு தான் கால் பண்ணிருக்கான். அப்படிங்களா? தம்பி இதை ஃப்ரேம் போட்டுருங்க. ஹலோ, சொல்றா. ஏய் விஸ்வா, உங்க கடையில நல்லா பண்ணுவேன் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், பார்த்து பக்காவா பண்ணி கொடுத்துரு. பண்ணி கொடுத்துறேன். என்னடா சொல்ற? நிஜமாவா? அவளை பார்த்தா அப்படி தோணவே இல்லையாடா. அப்பாவி மாதிரில இருந்தா நம்பவே முடியலடா. உன் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா. அவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லடா. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இன்னைக்கு வந்துருவேன். அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஆனா அவளை எல்லாம் விடவே கூடாதுடா. முத்து, என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. அவன் ஒண்ணு ஓடி போயிட்டாலாம். பாவம் அழுவுறா. நான் போட்டோ வாங்கிட்டு உடனே ஊருக்கு போகணும். சார் இது நான் தான் சொல்லிருக்கேனேப்பா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா இறந்துட்டான்னு. இவன் தான் அது. இது அவன் ஒய்ஃப் கல்யாணி. அன்னைக்கு கோயில பார்த்தமே, உங்களுக்கு கூட தெரியும்னு சொன்னீங்களே கிருஷ், அவன் இவங்க பையன் தான்.
இந்த மாதிரி தான் கல்யாணியோட அம்மா. கல்யாணி கூட இப்ப சென்னையில தான் இருக்கா. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். நீங்க கல்யாணியை பாத்திருக்கீங்களா? இப்பதான் யாருன்னு தெரியுது சார். நாங்களும் நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சோம். அந்த பொண்ணுக்கு எங்களை பார்த்து பேச விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு சீக்கிரமாவே மனசு மாறும்னு நினைக்கிறோம். பாப்போம். ஆனா கொடுங்க, நான் ஃப்ரேம் பண்ணும். அப்ப அந்த பொண்ணு ஓடி போயிட்டாளாங்க. ஆமாமா, என் ஃப்ரெண்ட் அவளை அந்த அளவுக்கு நம்புனா. ஆனா அவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாளே. பாவங்க, அவளை எவ்வளவு நல்லா வளர்த்தாங்க. இப்படி பண்ணிட்டாளே, ஒரு குடும்பத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டா. எப்படிதான் மனசு வருதோ. என்னம்மா பண்றது? யார் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமா தெரியும்? உண்மைய வீட்லயாவது சொல்லிருக்கலாம், அவங்க கிட்டயே மறைச்சிட்டா. ஆமாங்க. இதெல்லாம் பெரிய துரோகம்மா. அப்புறம் என்ன, அவ மாமியாருக்காரி ஊருக்கே ஓடிட்டாலமா, இந்த பக்கமே வரல. என்ன மீனா, நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், ஏதோ யோசிச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா. முன்னாடி எல்லாம் நீ தான் பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப என்னடானா 1-2 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. என்னாச்சு? அண்ணன் கூட ஏதாவது திரும்ப சண்டையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன புள்ளையில இருந்து உன்னை பாக்குறோம், நீ எப்படி இருப்பன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது. என்னன்னுதான் சொல்ல. ஒன்னும் இல்லக்கா, வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதான். என்னமோ நீ சொல்ற, ஆனா நீ முன்ன மாதிரி இல்ல. ஆளே மாறிட்ட மீனா. மீனா, முத்துவோட அண்ணன் பொண்டாட்டி தானே அது? மீனா ஒரு நிமிஷம். என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? உன்னை பார்த்து பேசலாம் தான் மீனா வந்தேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? காலையில இருந்து வீட்ல தானே இருந்தோம். எதா இருந்தாலும் அங்கேயே பேசிருக்கலாம்ல. இல்ல, இத வீட்ல பேச முடியாது மீனா. சரி சொல்லு, என்ன விஷயம்? கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன விஷயம் சொல்லு. நீங்க இதனால இந்த விஷயத்த எனக்காக வீட்ல சொல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுது மீனா. ஆனா நீங்க கொடுத்த 7 நாள் எனக்கு பத்தாது மீனா. ஒரு 70 வருஷம் டைம். உனக்கு 7 நாள் டைம் கொடுத்ததே அதிகம். உன்னால நான் தினமும் செத்துக்கிட்டு இருக்கேன். வீட்லயும் வெளியிலயும் நானா இருக்க முடியல. இப்ப கூட இவங்க எல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க. எல்லார்கிட்டயுமே போய் சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி என்னால வாய் கூசாமல போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா கொடுத்த நேரத்துக்குள்ள வீட்ல சொல்லிடு, இல்லனா நானே சொல்லிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் மீனா. என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உனக்கு அவ்வளவுதான் டைம். சரி மீனா, 7 நாள்ல நான் சொல்றேன். ஆனா எல்லார்கிட்டயும் என்னால சொல்ல முடியாது. அப்புறம் முதல்ல நான் மனோஜ் கிட்ட சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்றேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லார்கிட்டயுமே சொல்றேன். உன் புருஷன் கிட்ட மட்டும் சொல்றதுக்கு எல்லார்கிட்டயும் சொன்னா ஒரேடியா வேலை முடிஞ்சிரும்ல. இல்ல மீனா, இந்த விஷயம் வெளியில வரும்போது ஆன்ட்டி கண்டிப்பா எனக்கு அகைன்ஸ்டா மாறிடுவாங்க. என்ன வீட்ல இருக்க விட மாட்டாங்க. அந்த நேரத்துல மனோஜோட சப்போர்ட் எனக்கு இருக்கணும். அதனாலதான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் மனோஜ் கிட்ட சொல்றேன். எனக்காக இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் கதையெல்லாம் வேண்டாம். சொல்றதா இருந்தா எல்லார்கிட்டயும் சொல்லு. ப்ளீஸ் மீனா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் மனோஜ் கிட்ட மட்டும் சொல்றேன். மனோஜ் நீ ஏத்துக்கிட்டானா மத்த எதுவுமே எனக்கு கவலையே இல்ல. சரி, நீ உன் புருஷன் கிட்ட மட்டும் சொல்லு, நான் ஏன் புருஷன் கிட்ட மட்டும் சொல்றேன். ஐயோ மீனா, என்ன மீனா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ப்ளீஸ் மீனா, முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அவரு கண்டிப்பா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாரு. உன் புருஷன் உன்னை ஏத்துக்கணும்னு மட்டும் நீ யோசிக்கிறல்ல. இந்த உண்மையை நான் மறைச்சது ஏன் புருஷனுக்கு தெரிஞ்சா அவர் என்ன எப்படி ஏத்துப்பாரு? நான் அவர்கிட்ட மட்டும் சொல்லி. மீனா ப்ளீஸ் மீனா, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. முத்துக்கு எதுவுமே யோசிச்சு செய்யவே தெரியாது. ஆமா, உன்ன மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் கிரிமினலா யோசிச்சு போய் பேசலாம் தெரியாதுதான். மீனா, எனக்காக மீனா. உனக்காகலாம் இல்ல, கிறிஷ்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இனிமேல் அது முடியாது. இந்த 7 நாள் முடியறதுக்குள்ள வீட்ல எல்லார்கிட்டயும் நீ உண்மையை சொல்லிடணும். எனக்கு அதுக்கு மேல என்னால டைம் கொடுக்க முடியாது. இல்ல நானே சொல்லிடுவேன். மீனா ப்ளீஸ் மீனா, என் லைஃபே போயிடும் மீனா. உன் வாழ்க்கை மட்டும் உனக்கு முக்கியம்னா நீ தனியா தான் இருக்கணும். இதுல ஒரு குடும்பமே சம்பந்தப்பட்டிருக்கு. அவங்கள நீ ஏமாத்தின வரைக்கும் போதும். மீனா நான் சொல்றேன். கொஞ்சம் இதுக்கு மேல இதை கேட்கலாம் நான் தயாரா இல்ல. எனக்கு வேலை இருக்கு. நான் தான் சொல்லிருக்கேனேப்பா, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், இறந்துட்டான்னு. இவன் தான் அது. இது அவன் ஒய்ஃப் கல்யாணி. ஆமா, இந்த தம்பி யாரு? அவன் 2வது பையன் முத்து. ஓ பாப்பா, மாமா, நீ சொன்ன குடிகார முத்து இந்த பையன் தானா? மலேசியா அங்கிள், கடைசியில உங்களை இப்படி போட்டோல பாக்குற நிலைமை ஆயிடுச்சு. ஏங்க என்னங்க பாக்குறீங்க? இல்ல, இவரை பார்த்தா மலேசியால இருந்து வந்த ஆள் மாதிரியே தெரியலையே. எங்க அப்பா சாதாரண ஒரு ஹோட்டல்ல சின்னதா ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து வந்தவரு. இது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கும்போது எடுத்த போட்டோ. நான் மலேசியால இருந்து வரும்போது இந்த போட்டோ மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். வித்யா வீட்ல வச்சிருந்தேன். இது அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. டேய் முத்து, கிறிஷோட கார்டியன் ரோஹிணி அண்ணியோட ஃப்ரெண்டு தானா? உங்க பொண்ணு ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களா? என் பொண்ணு ஒரே எங்களை விட்டு போயிட்டான்னா என் பொண்ணு இறந்துட்டாப்பா. எத்தனை போய் சொல்லி ஏமாத்திருக்கான். இவளை பத்தி இன்னைக்கு வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். என்னடா வரும்போதே கட்டிட்டு வர்றேன். ஏன்டா இப்படி கத்துற? ரவி, சுதி, எதுக்கு இந்த பாதட்டா? டேய் எதுக்குடா கூப்பிட்ட? உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா விஷயம்? சொல்லுடா முத்து. நம்ம குடும்பத்துக்கே பெரிய துரோகம் நடந்திருக்குதுப்பா. இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. ஏமாத்துறாங்களா? யாரடா சொல்ற? உங்க செல்ல மருமக தான், இந்த பார்லர் அம்மா தான். டேய் ரோகிணி என்னடா ஏமாத்துனா? டேய், முதல்ல அந்த பேரை ஒரு ஏமாத்த வேலை தான்டா. அது ஒரிஜினல் இல்ல. நான் கல்யாணி தானே உன் பேரு?